ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 14, ஓவி 150. காமம், கோபம், பேராசை தெரிந்து கொள். இவையே நரகத்தின் 3 வாயில்கள். இவற்றின் மூலம் சுய அழிவு தேவைப்பட்டால் வலுக்கட்டாயமாக கைவிடவும். விளக்கம். காமம், கோபம் மற்றும் பேராசை ஆகியவை நரகத்திற்கு இட்டுச் செல்லும் 3 பாதைகள். அவையே சுய அழிவை ஏற்படுத்துகின்றன. எனவே இந்த 3ஐயும் துறக்க வேண்டும் என்று கீதையிலே கண்ணன் கூறியுள்ளார். த்ரிவிதம் நரகஸ் ஏத்தம் துவாரம் நாசனமாத்மனா கமக குரோதஸ்ததா லோபஸ் தஸ்மாதே த்ரயம் த்யஜேத். பகவத்கீதை 16:21. மிகவும் கருணையுள்ள சாயி திறமையான பக்தர்களிடம் அவர்களின் நலனுக்காக தட்சிணை கேட்டு அதனால் அவர்களுக்கு தியாக மனப்பான்மையை கற்பித்து வந்தார். தட்சிணை அர்ப்பிக்காமல் பூஜை முழுமை அடையாது. ரத்தன்ஜி சேட் என்ற பார்சி பணக்காரர் ஷீரடிக்கு வந்து பாபாவை சந்தித்தார். அவருக்கு மகள்கள் இருந்தனர், ஆனால் மகன்கள் இல்லை. எனவே அவர் பாபாவிடம் மகன் வரம் கேட்க வந்தார். பாபா தன்னிடம் தட்சிணை கேட்ட கதையை ஹேமாத்மன் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து வருகின்றார். பாபா சேட்ஜியிடம், ஓ, நீ எனக்கு 3 ரூபாயும் 14 அணாவும் கொடுத்தாய் என்று எனக்கு தெரியும். இன்று நீ கொடுத்ததில் மீதியை எனக்கு கொடு. ரத்தன்ஜி இதற்கு முன் ஷீரடிக்கு வந்ததில்லை. பிறகு அவர் எப்படி 3 ரூபாய் 14 அணாவை முதலில் கொடுத்திருப்பார்? அவர் காலிலே விழுந்து வணங்கி மீண்டும் ஒரு முறை தன்னுடைய விருப்பத்தை பாபாவிடம் கூறினார். பாபாவுக்கு தட்சிணை கொடுத்த போது சாய்நாத் பரிதாபப்பட்டு உதி பிரசாதம் வழங்கி அவரது தலையிலே கருணை கரத்தை வைத்தார். அவர் சேட்ஜிக்கு, அல்லாஹ் உனது இதய விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்று ஆசீர்வதித்தார். புதிர் தீரவில்லை என்று கூறி ரத்தன்ஜி பாபாவினுடைய அனுமதியை பெற்று நாந்தேட்டில் உள்ள தனது வீட்டிற்கு திரும்பினார். தாஸ்கனு நிறைய யோசித்தார். அப்போது மௌலி சாஹிப் என்ற அவுலியா முன்பு நாந்தேடுக்கு வந்திருந்தது அவருக்கு நினைவுக்கு வந்தது. அவர் ஜாதியால் முஸ்லிம். ரத்தன்ஜி ஷீரடிக்கு செல்ல முடிவு செய்த போது மௌலி சாஹிப் சேட்ஜியினுடைய வீட்டிற்கு வந்தார். சேட்ஜி அவருக்கு மலர் மாலை, பழங்கள், பானங்கள் மற்றும் ஒரு சிறிய உணவை அளித்து பாராட்டினார். அப்போது நடந்த செலவுகளினுடைய பட்டியலை கண்டுபிடித்து ரூபாய் மற்றும் பைசாவை கணக்கிட்ட பிறகு செலவழித்த பணம் 3 ரூபாய் 14 அணாவுக்கு சமம். அந்த அவுலியாவுக்கும் தனக்கும் வித்தியாசம் காட்டுவது போல பாபா தனது ரசீதை சேட்ஜியிடம் கொடுத்தார். குறிப்பு:
இறைவனின் வடிவம் எல்லா உயிரினங்களிலும் உள்ளது. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்போம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की